கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று செப்டம்பர் 26ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாகவும் ஆசீர்வாதத்தின் நாளாகவும் இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆம், இனி நீ அழுது கொண்டிராய். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளுக்கான நம்ம தியானத்திற்கான வசனம், அருமையான ஒரு வாக்கு தத்தம். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? இனி நீ அழுது கொண்டிராய். இனி என்றால் என்ன? இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நாட்கள் அழுது கொண்டிருந்திருக்கலாம், வேதனையோடு கடந்து வந்திருக்கலாம், கண்ணீரே உங்களுடைய உணவாக இருக்கலாம். எத்தனையோ பேர் சொல்லலாம், நான் என்னுடைய கண்ணீர் தேவனுடைய அவருடைய துருத்தியில் இருக்குது, அவ்வளவு நான் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடித்திருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய கண்ணீர் மனுஷர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இனி நீ அழுது கொண்டிராய். ஒருவேளை வெளியே உங்களை பார்க்கும் பொழுது பார்க்குறவங்க இவங்களுக்கு என்ன குறை இருக்கிறது, இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொறாமையோடு உங்களை பார்த்து கொண்டிருப்பாங்களா இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய பாடுகள். ஏன்னா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்ன ஆண்டவர் சொல்கிறான்னா, அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். அப்போ அவரவருக்கு ஒரு பாரம் உண்டு. அவரவர் சுமப்பதற்கு ஏற்ற ஒரு சிலுவையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை சுமந்து கொண்டு தான் நம்ம ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்போது அவரவருக்கு விரலுக்கேற்ற வீக்கம் என்று சொல்லுவாங்க இல்லையா? அப்போது உங்களுக்குரிய பாடுகள் மற்றவங்க அறிய மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறது போல தெரியும். ஆனால் உங்களுடைய அழுகையும் கண்ணீரும் தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். எனவே கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். பிரியமானவர்களுக்கு என்ன வசனம் சொல்லுகிறது என்றால், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. இனி அவர் என்ன பண்ண போகிறாராம்? உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு எப்படி இறங்க போகிறார்? உருக்கமாக இறங்க போகிறார். அப்போ இவ்வளோ நாள் உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் சரியாக கேட்கப்படாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் போராடின பலவிதமான சத்துருக்களுடைய போராட்டங்கள், சத்துருவினுடைய எதிர்ப்புகள், அந்தகார வல்லமையுடைய கிரியைகள், இவையெல்லாம் உங்களுடைய குடும்ப சாபங்கள், குடும்ப போராட்டங்கள், இவையெல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்திற்கு எட்டாதபடிக்கு தடையா நின்றிருந்திருக்கலாம். ஆனால் அழுது கொண்டிரா என்று சொல்லப்பட்டதோடு கூட இனி அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க போகிறார், உங்களுடைய கூப்பிடுதலை கேட்க போகிறார். உருக்கமாக இறங்கி கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதை கேட்ட உடனே நீங்கள் என்ன கூப்பிடுறீங்களோ, ஆண்டவரை பார்த்து நீங்கள் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறீங்களோ, என்ன வேதனையோடு நீங்கள் கூப்பிடுகிறீங்களோ, அல்லது தேவ சமூகத்தில் எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, உடனே அவர் அதற்கு கேட்டவுடனே அவர் இறங்குகிறாராம். எப்படி? உருக்கமாக இறங்கி அதற்கு மறு உத்தரவு அருளுகின்றார். அப்போ உங்களுக்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். இவ்வளோ காலமும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நேரம் வருது, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்து இனி நீ அழமாட்ட, என் மகனே என் மகளே, இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலுக்கு இனிமேல் நான் உருக்கமாக இறங்கிடுவேன், அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்ம வேதத்தில் ரூத் புத்தகத்தில் நம்ம நகோமி என்கிற பெண்ணை பார்க்கின்றோம். நகோமி என்றால் இனிமை என்று அர்த்தம். அப்போ அவள் வாழ்க்கையில் பல பாடுகள் பட்டு கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து ரூத் மருமகளோடு கூட தன் தேசத்திற்கு திரும்ப வரும் பொழுது எல்லாரும் அவள் நகோமியா என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறாள், என்னை மாறா என்று சொல்லுங்க, நான் நகோமி இல்லை அப்படிங்கிறாள். அவ்வளவு அவளுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது. ஆனாலும் கூட பாருங்களேன், ஒரு நேரம் வருது, ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை துடைத்து ரூத்தின் மூலமாக அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சமாதானத்தை, ஆறுதலை கட்டளையிட்டு நடத்துவதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களுடைய நிலையும் கூட ஆண்டவர் என் சத்தத்தை கேட்காம இருக்கிறார். சங்கீதக்காரன் பல சங்கீதங்களை சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தை கேளும், என்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தாரும்,
நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை கூப்பிடுகையில் ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி கேட்கிறார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லுகின்றார். வேதத்தில் இப்படி பக்தர்கள் கூட ஆண்டவர் தங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பரிதவித்தது உண்டு. இன்றைக்கும் கூட விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட சில நேரங்களில் துக்கத்தால் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது பதில் வராதது போல கடந்து வரலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, நீ அழுது கொண்டிராய், அவர் உருக்கமாய் இறங்குவார், உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். பாருங்களேன், இதுல ஒரு அழகான வசனம், 26வது வசனம், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளில் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். அவர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் ஏழத்தனையாய் பிரகாசிக்க போகிறது. சந்திரனுடைய வெளிச்சம் மங்கிய வெளிச்சம், மங்கிய குளிர்ச்சியான இனிமையான வெளிச்சம் தான் சந்திரன் கொடுக்கிறார். ஆனால் அது எப்படி கொடுக்க போகுதான் உங்களுக்கு சூரியனை போல வெளிச்சம் 7 மடங்கு பகலை போல வெளிச்சம் தரப்போகிறது. கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து அப்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனமாகிய இனி நீ அழுது கொண்டிரா என்ற வாக்குத்தத்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கண்ணீரோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைத்து இனி நீ அழுது கொண்டிரா என்று நீர் அவர்களுக்கு உருக்கமாய் இறங்கி அவர்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று வியாழக்கிழமை, வருகின்ற சனிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற உள்ளது. தேவ பிள்ளைகள், நீங்கள் குடும்பமாக தவறாமல் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். 1000 நாள் ஆகாமிய கூடாரத்தில் தங்கியிருப்பதை பார்க்கிலும் ஒரு நாள் தேவனுடைய பிரகாரத்தில் தங்கியிருப்பது, அவருடைய சமூகத்தில் தங்கியிருப்பது எவ்வளவு நல்லது. தேவ பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று எழுதியிருக்கிறது போல நம்ம ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை நியமித்து உபவாச நாளாக நம்ம அனுசரித்து வருகிறோம். எல்லாம் கூடி தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபிக்கிறோம். உங்கள் சகோதரன் ஆலன்பால் மற்றும் நானும் கூட ஆண்டவர் சமூகத்தில் பல மணி நேரம் ஜெபம் பண்ணி உங்களுக்காக போராடி நாங்கள் இந்த கூட்டத்திற்கு வருவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலையை கட்டளையிடுவார். நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.